ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடையார் கிச்சன். இன்றைக்கி வீட்லேயே நெய் காய்ச்சறது எப்படின்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு இப்போ சொல்கிறேன். 1/2 கிலோ வெண்ணெய், ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இது தாங்க தேவையான பொருள். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செய்கிறது ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் 1/2 கிலோ வெண்ணெயை சேர்த்துருங்க. வெண்ணெயை சேர்த்தவுடனே அந்த ஹீட்டில் நல்லா மெல்ட் ஆகி இந்த ஸ்டேஜ் வரும், நுரைச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா நெய் நல்லா முறிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், தெளிஞ்சு அந்த நுரையெல்லாம் அடங்கி எப்படி இருக்குது பாருங்கள். நெய் ரெடி ஆகிட்டு தண்ணி தெளிக்கும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்துக்கிட்டு தண்ணி தெளிங்க, ஏன்னா மேலே பட்டுற போது, அதனால் பார்த்துக்கிட்டு தெளிங்க. இப்போ பாருங்கள், தண்ணியை தெளித்தோடனே நெய் நல்லா கலரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். நெய் ரெடி ஆகிட்டு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துடணும். இதுவும் சேர்க்கும்போது கொஞ்சம் எட்டை இருந்துகிட்டே பண்ணுங்கள், ஏன்னா மேலே சில டைம் தெரிக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா படப்படன்னு பொரிஞ்சு அந்த சவுண்டு அடங்கினதுக்கப்புறமா இந்த முருங்கைக்கீரையை எடுத்து பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சான்னு. நல்லா முருகல் ஆயிடுச்சுன்னா அடுப்பாக அணைச்சிட்டு பாருங்கள். இப்போ நல்லா முருகலாக ஆயிடுச்சு. அந்த க்ரீன் கலரும் மாறாமல் இருக்குது பாருங்கள் முருங்கைக்கீரையில். ஒரு 2 நிமிஷம் அதிலே வச்சுருந்தீங்கன்னா நல்லா முருவிடும். இதை சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியவங்க வரையும் கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது சாப்பிட்டா அயன் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை வீட்லேயே நம்ம நெய் உருக்கும்போது இதை கொடுக்கலாம். இப்போ நெய் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் உள்ள கீரையை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்கீரையும் எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.